வானத்தில் இருந்து வா தேவதையே சொல்கிற மாதிரி தான் சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 286 நாட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா 9 மாதமாக ஸ்பேஸில் வாழ்ந்துக்கிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற ஸ்பேஸில் வாழ்ந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூமிக்கு இன்னியோடு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை வாங்கியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ ட்ரம்ப் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுல ரெடியாக இருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஒரு வீடியோவில் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்லைன், அது முதல் டிராகன், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு வரதுக்காக டிராகன் இந்த மாதிரி ஒரு ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒன்று விடாத உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள். அவங்க ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு எப்போ வந்தாங்கன்னா காலை 3:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பயணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அவங்களோட டிராகன் ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விண்கலன் ஸோ புல்டோரியா மாகாணத்திற்கு பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாங்க. அங்கே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடலில் லேண்ட் ஆவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டைம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவோட டைம் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா காலை 10:35க்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் இல்லை, ஸோ 4 பேருக்கு போய் கூட்டிகிட்டு வரலான்னு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க, சுனிதா வில்லியம்ஸ் இன்னொரு ஆள். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா காலை 10:35 மணிக்கெலாம் அங்கே இருந்த சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 17 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்காங்க பூமிக்கு வந்து அடையிறதுக்காக. இவங்க 2 பேர் தான் 288 நாட்களாக 86 நாட்களாக பார்த்தீங்கன்னா வானத்தில் இருந்திருக்காங்க. அதாவது எதுனா சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்திருக்காங்க. ஸோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு அங்கே வரலான்னு பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியாமல் போயிடுது. இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்கில் யார் கூட போனாங்கன்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டெக்ஸர், இவங்க இந்த ஒரு ராக்கெட் மூலம் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஸ்பேஸுக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசா பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஃபோட்டோ, இமேஜஸ், வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸ்பேஸ்லேருந்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சிரித்தபடியே அவங்களுடைய கையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக கையாட்டிட்டு இருந்தால் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் புட்ச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணி 8 நாட்கள் இருக்கிற மாதிரி தான், ஸோ ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி தான் முடிவு பண்ணி கிளம்பியிருப்பாங்க. ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னா இவங்க 9 மாதமாக அங்கேயே இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவங்க பூமியிலேருந்து ஸ்பேஸுக்கு எப்போ கிளம்புனாங்கன்னா மே 6 2024 போன வருஷம். ஸோ அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பாங்க. ஸ்டார்லைன் இந்த ஒரு விண்கலத்தினால கிளம்பியிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 நாள் பயணிக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கே 6 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஸோ அந்த ஒரு ராக்கெட்டில் ஆக்சிஜன் வால்வு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் என்ன பிரச்சனை ஆகிருக்கு. ஸோ இதனாலே அவங்க பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி செஞ்சும் பூமிக்கு வர முடியாமல் ஸோ அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மே 6 கிளம்பியிருப்பாங்க. ஸோ மே 23 பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைனில் விண்கலத்தில் இருக்கும் கருவிகள், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல், ஸோ ஈலியம் வாயு கசிவு, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாசா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஜூன் 1 ஆரம்பிச்சது. இவங்கள பூமிக்கு கொண்டு வந்தே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ராக்கெட் அனுப்ப சொல்ல பார்த்தீங்கன்னா சில கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு ராக்கெட்டுக்குள்ளே. அதனால பார்த்தீங்கன்னா அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்க வானத்திலே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான உணவு கூட கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கம்மியான உணவு தான் எடுத்து போயிருப்பாங்க. ஏன்னா ட்ராவல் பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஜூன் 5 பார்த்தீங்கன்னா பல தாமதங்களுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா புல்டோரியாவில் கேப் கெனாவரல் இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைன் விண்கலம் பார்த்தீங்கன்னா அனுப்பினாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க பிளான் பண்ணி போனது பார்த்தீங்கன்னா 8 நாள் தான். ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போச்சு. ஸோ இதை இப்போ குறைச்சி ஆகணும், அவங்கள கொண்டு வந்தே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஜூன் 6 பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்ட அந்த ஒரு ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஈலியம் வாயு பார்த்தீங்கன்னா வெளியேறப்படுதுன்னு ஒரு கசிவு ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இன்னும் பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 2024 ஸோ அமெரிக்காவோட அதிபர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கிற ஸோ சுனிதா வில்லியம்ஸை நான் பூமிக்கு கொண்டு வருவேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா பயணித்து கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு போடணும். அதனாலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வாக்கு மின்னணு முறையில் பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருந்தா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன டிசம்பர் 25 வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். ஸோ வானத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் மோர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க வானத்திலேயே. அதுக்கப்புறம் நான் அதிபராக பார்த்தீங்கன்னா ஜனவரி 20 பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன
சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ரூலில் பார்த்தீங்கன்னா நான் பதவி வகிச்சாக்கா ஸோ சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வருவோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னபடி தான் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸை கஷ்டப்பட்டு போராடி பார்த்தீங்கன்னா அவங்கள பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது ரியலாக நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.